இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. சாட்டர்டே ஒரு முக்கியமான டைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. சண்டே பசங்க போட்டு இன்னைக்கு பரட்ட போகிறானுங்க. தினநாயகம் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஃபார்ன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அச்சீவ்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட். அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டார், ஆட்சியை பிடிச்சிட்டார். அடுத்து அட்வான்ஸ்மெண்ட், ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்காரு. பேப்பரை பார்த்து தான் வந்துட்டு எல்லாம் படிக்கிறாரு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் என்னைக்காச்சு அவராவது பேசியிருக்காங்க. பேப்பரை பார்த்தே 1008 தப்பு இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசினாலும் கரெக்டாக கிளியராக பாயிண்டாக பேசுவார். அந்த திறமெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ கிடையாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாதம் ஆகுதா, இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், தாவே கண்டுபாயன்னா ஏஐயை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. நம்மலாம் வந்து சரியாக வேலை செய்யலைன்ட்டு பாவம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சியை, ஜெயலலிதா அம்மையார் வழி நடத்தின கட்சியை ஒரு போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் அவருக்கு புத்தி வந்துச்சுல சம்பவம். பிஜேபியை பற்றி வந்து விஜய் எதுவுமே பேச மாட்டாரு. வெறும் திமுக மட்டும்தான் அவரோட ஃபர்ஸ்ட் எதிரி மாதிரி. தமிழ்நாட்டுக்கு முதல் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, டைபடிச்சாலும் சரி, ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் சரி, பாஜக வளரவே வளராது. ஒன்றும் இல்லாததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? பாஜகன்ற அந்த உருட்டெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. பேசினாலும் பேசாட்டே ஜீரோ பாஜக தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த விஷயத்தை திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கார். ஓகே, ஒன்னெல்லாம் நீலாம் எனக்கு எதிரி கிடையாது, என் எதிரி திமுக தான். ஆட்டு அடித்தா பொழந்தா திமுக மட்டும் தான் பொழ பண்ணுறதுல கிளியராக இருக்காரு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து 90s vs 2K நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற நிறைய விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஷோல வந்துட்டு நிஷா அவர்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். ஓகேண்ணா, ரொம்ப நாளுக்கு வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஜனநாயகன் மூவிக்கு வந்துட்டு இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பேஜ்லேயும் போஸ்டர் வந்திருக்கேன். பார்த்தேன் நானும். இன்றைக்கி அதுதான் வந்து பிரேக்கிங்காக இருக்குது. அதுவும் சாட்டர்டே ஒரு முக்கியமான டைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. சண்டே பசங்க போட்டு இன்றைக்கி பரட்ட போகிறானுங்க ஜனநாயகன். ஏற்கனவே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பல பேர் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஃபார்ன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அச்சீவ்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட். அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டார், ஆட்சியை பிடிச்சிட்டார். அடுத்து அட்வான்ஸ்மெண்ட், ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அச்சீவ்மெண்ட், அது கூடிய சீக்கிரம் கிடைச்சது நடக்கும். ஸோ ஏ ஃபார் இது எல்லாமே நடக்க போகுது. ஏற்கனவே வி ஃபார் விக்ட்ரின்ற மாதிரி, வெற்றின்ற மாதிரி ஏ ஃபார் இதுவும் நம்ம வந்து ஜனநாயகனுக்கு பாசிட்டிவாக தான் போய் முடிய போகுது. ஸோ ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இனி தாவே காட்சியில் பல நன்மைகள் நடக்கும்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதோட பிரதிபலிப்பாக தான் நம்ம ரிஃப்ளெக்டாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம வாய்ஸ் கிடையாது. ஸோ மக்கள்லாம் வந்து நம்பிக்கையாக இருங்க. ஜனநாயகன் நம்ம படத்தை வந்து தேட்டரில் போயிட்டு நம்ம குழுவினர் எல்லாரும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாண்ணா. ஓகே, தொடர்ந்து இப்போ சோஷியல் மீடியால மீம்ஸ்னாவே வந்துட்டு வேற லெவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாவே ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க மீம்ஸ்ல. கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காங்களா? கொத்து பரோட்டா, ஆமா, கொளத்தூர் கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இப்போ ஒரு மீம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எங்க ஆள் வந்துட்டு இங்க இருந்திருந்தாருன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தான் முதல்ல கேட்பாரு. அந்த வியூவா? பார்த்தேன். திரு விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் அந்த எழும்பூர் குழந்தைகள் நல ஹாஸ்பிட்டல் போயிருந்தார்ல. அப்போ வந்து அங்கே இருக்க குழந்தைகள்லாம் போய் தூக்கி பார்த்துட்டு கொஞ்சிட்டு வந்தார். அந்த காட்சிகள்லாம் வைரல் ஆச்சு. அதை தான் வந்து முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருந்தா என்ன கேள்வி கேட்டேன், என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. குழந்தையே பிறந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சா. அவர் வழக்கமாக அந்த ஸ்லிப் ஆவார்ல, அதையும் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருவாரு. அது கமெண்ட்ஸ்ல தான் அது பயங்கரமா வச்சு செஞ்சிருந்தாங்க. ஜெயக்கடா அப்படின்ட்டுலாம். ஓ, ஜெயக்கடாவை மறந்துட்டேன்ல, நல்ல வேலை. அந்த கூட அந்த பார்த்துருக்கியா நீ? ஒரு பரப்புரையில் அந்த அம்மா வந்து கொடுக்கும், குழந்தைய கொடுங்கம்மா, ஐயா பேர் மட்டும் வச்சு கொடுங்கய்யா அப்படின்னோடனே, பேர் என்னம்மா? ஜெயக்கடாவா? ஜெயக்கடாவுடைய மகனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேன் அப்படின்றவாரு.
அந்த அம்மா சைக்கிள் ஆகுதுன்னு சொல்லிருங்க, அது அந்த ஒரு காதில் ஜெய்க்கடான்னு விழுந்துருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவம். அது நல்ல வேலை அங்கே போயிட்டு பேருக்கு இருக்கட்டு இந்த மாதிரி கருணாநிதி உதயநிதினு வச்சிருப்பாரு, நல்ல வேலை அவர் போகல. அண்ணா இந்த அமைச்சர்களோட ஃபோன் எல்லாம் ஹேக் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே, அது வந்து ஹேக் பண்றாங்களா இல்ல நிஜமாலே அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நானும் படித்தேன், அந்த நியூஸ் ஒன்று படித்தேன். என்னன்னா சமீபத்தில் இருக்கக்கூடிய இப்போ மினிஸ்டர்ஸோட ஃபோன் நிறைய பேரோட ஹேக் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்தேன். அது எப்படி அந்த மினிஸ்டர் பேரை வந்து குறிப்பிடலை, ஆனால் அது எப்படி அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா, பொதுவாகவே நம்ம ஃபோன்லாம் ஹேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் என்ன தெரியுமா வரும், பேட்டரி சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதிலே ஒரு இண்டிகேஷன், ஓகே என்னடா நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்களா, ஒட்டு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நமக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் மினிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா, என்னடா இது நம்ம ஃபோனுக்கு இது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சார்ஜ் சீக்கிரமாக போட்டாலே குறைஞ்சிருன்ற மாதிரி யாரோ ஒரு மினிஸ்டர் சர்வீஸ் போய் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு சார், உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து திருடப்படுது, இதோட சர்வர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே தாவேகா தலைமை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாருடைய ஃபோனெல்லாம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க, புதுசாக ஒரு ஃபோனை அவங்க சொல்லியிருக்காங்க, ஹேக் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை தலைமையிலேருந்து மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இதோடைய டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து வரப்போ நம்ம பிரேக் பண்ணி பேசலாம். ஓகே, நான் இது தொடர்ந்து இப்போ வந்துட்டு பேட்டியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு நிறைய விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வந்துட்டு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்காரு, பேப்பரை பார்த்து தான் வந்துட்டு எல்லாம் படிக்கிறாரு, ஆனால் எங்கள் தலைவர் அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன விஷயம் அது? ஸ்டாலினோட புலமையெல்லாம் பார்த்துருக்கியா, அப்படியே அவர் வாயில் வந்து தமிழ் அப்படியே விளையாடும், தேனா வரும், அப்படியே நம்ம கேட்கறதுக்கு அப்படியே அருவியா பார்க்கலாம், அப்படியே தேனருவியா கொட்டும் அவர் வாயிலேருந்து. அப்படியே அவருடைய மகன் இருக்கார்ல உதயநிதி, அவர் வந்து தமிழ் புலவர், அவர் அதாவது பேப்பரை பார்த்தெல்லாம் படிக்க மாட்டார். உதயநிதி ஒரு கூட்டத்தில் அந்த அனிதா இறந்தாங்கல்ல, நீட்டு மரணம், அவங்க அந்த மாணவியை பற்றி ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. அம்மா அந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணிச்சு, 1200க்கு 1700 மார்க் வாங்கியிருக்கு, எங்க 1200க்கு 1700 மார்க்கு. இவருடைய புலமை தெரிதா, அப்படியே அருவியா கொட்டுது. ஏன்னா அறிவு திருவிழா நடத்தினாங்க, நடனம் ஆடுறாங்க. சரியா சொல்லிட்டீங்க, அப்படிதான் தமிழ்ல. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ஸ்டாலின் என்னைக்காச்சு அவராவது பேசியிருக்காரா, பேப்பரை பார்த்தே 1008 தப்பு இருக்கும், ஓகே, அட்லீஸ்ட் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசினாலும் கரெக்டாக கிளியராக பாயிண்டாக பேசுவார். அந்த திறமெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ கிடையாது. ஸோ நம்ம யாருக்கு, அண்ணாச்சியா, அனிதா அண்ணாச்சி தானே, இந்த மாதிரிலாம் பேசுகிற காமெடி பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு கேஸில் மாட்டாமல் அமைதியாக இருங்க. ஏற்கனவே உங்கள் மேலே அந்த குதிரைபுரம் வழக்கு வந்து ஏற்கனவே புகார்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாச்சி கொஞ்சம் அமைதியாக இருந்தாருன்னா அவருக்கு நல்லது. ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ ஆடிட் ஆஃபர் மாதிரி தந்திருக்கேன் அப்படின்றாரு. ஏஐ கத்துக்கிட்டா வந்து அதிமுகல எல்லாருக்குமே வந்து உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று நியூஸ் வந்து பார்த்தோன்னே எப்படி சொன்னா, அதிமுகவின் ஆடி சேல் நல்லா இருக்கு, சூப்பர். பேசாம நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஓ, அங்க வந்துட்டு சேல் போயிட்டு இருக்கு, வேற ஆஃபர்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏஐ தெரிஞ்சா போதும், எனக்கும் கொஞ்சம் ஏஐ எல்லாம் தெரியும். ஏஐ தெரிஞ்சா மாவட்ட செயலாளர் பதவி வரைக்கும் கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் வாங்கிட்டு நான் பாட்டு நிம்மதியாக அங்கே உட்காந்துட்டு ஒரு கட்சி தலைமையாக மாவட்ட செயலாளர் பெரிய பொறுப்பு ஒரு கட்சியில் எப்படியாவது ஒரு எலெக்ஷனில் நின்று ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு மினிஸ்டர் ஆகிட்டு போயிடலாம்ல. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் அவருக்கு இந்த ஞானம் இப்பயாச்சும் வந்து வேலை செஞ்சுருக்கேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாதம் ஆகுதா, இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், தாவேகா நிர்வாகம்லாம் ஏஐயை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் வந்து சரியாக வேலை செய்யலைன்ட்டு பாவம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரமா, இவரெலாம் வந்து தலைவராக உட்காந்துக்கிட்டு என்னத்தை சொல்கிறது, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சியை, ஜெயலலிதா அம்மையார் வழி நடத்தின கட்சியை ஒரு போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் அவருக்கு புத்தி வந்துச்சுல்ல, சந்தோஷம். ஓகே, நம்ம சரி இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் கேரளா, தமிழ்நாடு தாண்டி கேரளால நம்ம டிவிக்கே வந்துட்டு இப்போ வரப்போகுது, அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? உங்க ஊரு, ஆமா, நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். கேரளத்துல விஜய் வந்து வரப்போயிட்டு நம்மட பிள்ளை 2. அப்படியா? அப்ப அடிப்புலியா? அடிப்பொலியானு சூப்பர். ஏற்கனவே வந்து சும்மாவே சொல்லத்தால விஜய்க்கு அங்கே எவ்வளோ மாசு இருக்குன்ட்டு, ஏதோ கடைசியாக ஒரு படம் நடித்தப்போ அங்கே போய்ட்டு செல்ஃபி எடுத்தார். அந்த மாலா ஏதோ ஒரு பில்டிங்கு ஃபுல்லாக ரசிகர்கள், எவ்வளோ கூட்டம் ஒரு செல்ஃபிக்கு, அவ்வளோ ஒரு மாசு வச்சுருக்க கேரளா மாநிலத்தில். ஏற்கனவே அங்கே மாநிலத்தோட திமுக அதிமுக நிர்வாகிகளை வந்து ஏற்கனவே தாவேகால சேர்ந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 40 தொகுதிக்கு வந்து தாவேகா அங்கே டார்கெட் பண்ணுறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. 40 தொகுதினா ஏறக்குறைய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வச்சுக்கிட்டா ஒரு 5லேருந்து ஒரு 6 நாடாளுமன்ற தொகுதியை அவங்க கவர் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதோட இண்டிகேஷன் என்னன்னா,
வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தாவேக்கு அங்கேயும் போட்டி போடுது. ஏன்னா ஏற்கனவே இங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க. கேரளால இப்ப தாவேக்காவும் இப்ப இவங்களும் சேர்ந்துட்டா பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல்லா ஸ்வீப் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன்ல தான் தாவேக்காவும் காங்கிரஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து வெற்றி கூட்டணியா கேரளாலையும் அமையும். ஓகே, நான் அப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப அடுத்த சிஎம்ல இருந்து அடுத்த பிஎம் வந்துட்டு விஜய் சாரா மாறிடுவாருன்றீங்களா? அது மிராக்கல்னு ஒரு பேர் இருந்துச்சுனாலே அது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் அது பொருந்தும். நீ கேட்கறதுல வந்து டவுட்டும் கிடையாது. ஏன்னா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆக மாட்டார்ப்பா, இவருக்கெல்லாம் அரசியல் என்னப்பா தெரியும், பெரம்பூர்ல ஜெயிப்பாராப்பா இப்படின்னு கேட்ட பல வாய்கள்லாம் இன்னமும் வந்து குக்கரிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. சிஎம்ஆ இல்லை பிஎம்ஆவும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரான செல்வாக்கு வந்து அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. கண்டிப்பா அவருக்கு பிஎம்மான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. பிஜேபியை பத்தி வந்து விஜய் எதுவுமே பேச மாட்டாரு, வெறும் திமுக மட்டும்தான் அவரோட ஃபர்ஸ்ட் எதிரி மாதிரி பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, பிஜேபின்ற அதாவது நம்ம சொல்லுவோம் திமுக காரங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பிஜேபி பத்தி வாய் திறக்க மாட்டாரு, பிஜேபி நான் பயம், அதாவது பாசிச சக்தி அப்படின்ற பாஜகவை ஏன் ஒரு பேசவே மாட்டாரு, ஏன் இணக்கமா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த திமுக காரங்க தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, டைவ் அடித்தாலும் சரி, ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் சரி, பாஜக வளரவே வளராது. ஒன்றும் இல்லாததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஓகேயா, இங்கே இருக்க சேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது திமுக காரங்க தான். அவங்கள தான் நம்ம எதிர்க்கணும். அதாவது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு ஒருத்தர் வந்து காலகாலமாக சொல்லிட்டு இருந்தவர் இப்போ எங்கே இருக்காரு? கூப்பில் உட்கார வச்சிட்டாங்க, யாரோ குத்து புரட்டா போட்டாங்க அவர். ஓகேயா, அதே கான்செப்ட் தான் இவரையும் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா வம்படியாக வந்து வாயா வாயா வாயான்னு கூப்பிட்டு லிவரை பிடுங்குற மாதிரிலாம் விஜய்கிட்ட பண்ண முடியாது. அவர் தெளிவாக இருக்கார், அவர் போகிற ரூட்டில் கிளியராக இருக்கார். ஸோ இந்த பாஜகன்ற இந்த உருட்டெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. பேசினாலும் பேசாட்டையா ஜீரோ பாஜக தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த விஷயத்த திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கார். ஓகே, ஒன்னெல்லாம் நீலாம் எனக்கு எதிரி கிடையாது, என் எதிரி திமுக தான். பாட்டு அடித்தா பொழந்தா திமுக மட்டும்தான் பொல பண்ணுறதுல கிளியராக இருக்கார். அவ்வளோதான் விஷயம். புரியுறவங்களுக்கு புரியும். ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை பத்தி பேசாம இருக்கிறது வந்து காங்கிரஸ்க்கு அவங்க வந்து ஏத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு அரசியல் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு அங்கே கூட்டணியிலையும் மினிஸ்டர் பதவியும் 2 வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம தாவேக்காக்கு இணக்கமாக போய் ஆகணும். ஏன்னா 3 வருஷம் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. இப்போதைக்கு விட்டுட்டு இப்போ என்னன்னா, இப்போ அந்த கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆக போகுது, தாவேக்கா தலைமையிலான கூட்டணி. அதில் வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் அந்த கூட்டமும் நடந்துச்சு. அதுக்கான ஒருங்கிணைப்பாளர் யார், அதுக்கான தலைவர்லாம் யாருன்னு போட்டதுக்கப்புறம் அதுக்கான நம்மளோட இலக்கு என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாமே வந்து ஒரு ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அப்போ வந்து டிசைட் பண்ணுவாங்க, நம்ம வந்து பாஜகவை எப்படி எதிர்க்கணும், அதை மதசார்பின்மை எப்படி நம்ம காக்கணும், பாஜகன்ற ஒரு பாசிச சக்தியை அரசியல் பண்ணி எப்படி வந்து எதிர்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள காங்கிரஸ் வந்து தீவிரமாக இறங்குவாங்க. அது வரைக்கும் காங்கிரஸும் பொறுமையாக தான் போகிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, நம்ம ஏஐ பத்தி பேசும்போதே கேட்கணுன்ற ஒரு கேள்வி வந்துட்டு என் மனசுல இருந்தது. அதிமுகவோட தோல்விக்கு காரணம் வந்துட்டு மணிகள்னு சொல்றாங்க. என்ன மணிகள்? கோவில் அடிக்கிற மணிகளா? இல்லை, ஆக்சுவலாக அவர் ஆட்சியில் இருந்தப்பவே அவர் மணிக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் கூட இருந்த மணிக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மக்கள் பார்த்தாங்க, நீ ரொம்ப மணி அடிச்சிட்ட, நாங்கள் உங்களுக்கு மணி அடிக்கிறோன்ட்டு அப்போவே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ அந்த மணிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு தலைமை பண்பு இல்லாதவர், தான் தப்பு ஒத்துக்கிறவன் தான் தலைவன். ஸ்டாலின் அந்த விஷயத்தில் தெளிவாக பண்ணார். நம்ம வந்து ஸ்டாலின் மேலே ஒரு 1000 விமர்சனம் வைக்கலாம். திமுக தோத்த உடனே அந்த தோல்விக்கான காரணம் நான் தான், தார்மீக பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னார்ல, தலைவனுக்கான பொறுப்பு, தலைவருக்கான அழகும் அதுதான். ஆனால் இப்போ இந்த ஆலோசனை கூட்டம்ன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மாவட்ட நிர்வாகிகளாக கூப்பிட்டு யார் தோல்விக்கான காரணம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த மணிகள்னு 2 பேர் இருந்தாங்க, முன்னாள் அமைச்சர் வேலுமணி, தங்கமணின்ட்டு, அவங்க தான் முக்கியமான காரணம், வேலையே செய்யலை, என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு அப்படின்ட்டு போட்டு புலம்பியிருக்காரு போல். ஸோ இதெல்லாம் வேலை வாங்க தெரியாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? அட்லீஸ்ட் தான் தப்பை ஒத்துக்கிட்டு அடுத்து நம்ம எப்படி வந்து பணியாற்றலாம். நான் ஏற்கனவே சொன்னல, இப்போதான் நீங்கள் கண்டே பிடிச்சிருக்கீங்களா அவங்க தோல்வி, அந்த ரமணா படத்தில் சொல்லுவாங்க பாரு, இப்போதான் நீ இங்கேயே வந்துருக்கியான்ற அந்த மாதிரி தான். இப்போ தான் இவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ளே அந்த அதிமுக கட்சி இருக்கான்றதை பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, நம்ம தாவேக்கா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது? அதாவது இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 2 மாதம் தான் ஆயிருக்கு. ஓகே, இந்த 2 மாதத்தில் சில இடத்துலலாம் வந்து சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கான வேலைகளையும் இந்த தாவேக்கா அரசு சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, விரைவாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் உனக்கு ஒரு ரீல்ஸ் அமிச்சேன் பார்த்தியா? ஆமாம், பார்த்தேன். ஒரு பொண்ணு சினிமா முடிச்சுட்டு, 2 பொண்ணுங்க சினிமா முடிச்சுட்டு வரும்போது கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சேஃப்டிக்கே பின்னர் நிஜமா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். நம்மளுக்கு பொண்ணுங்களா வந்துட்டு யோசிக்கும் போது ஓகே பரவாயில்ல, இந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு
அப்படின்ற மாதிரியான தான் இருந்தது அந்த பாத்தில்ல? reels. ஆமா. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அந்த 2 பொண்ணுங்களும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் பொறுமையாக பைக்கில் வந்து அப்படியே முன்னாடியே வந்து அம்மா போயிட்டீங்களாம்மா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போமா நைட் ஆயிடுச்சுமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாருல. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய காவலருக்கு வந்து உத்தரவு போயிருக்கு. நைட் யாராவது பெண்கள் யாராவது இந்த மாதிரி தனியாக போனாங்கன்னா கூட நீங்கள் போங்க, அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தில் வந்து தாவேக்கா அரசு கண்ணு கருத்துமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சிங்கப்பெண் பாதுகாப்பு படையும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில சம்பவங்கள் நடந்துச்சு, அது இனிமேல் குறைக்கணும். அதுக்கான வேலைகளை இந்த அரசு தீவிரமாக இறங்கியிருக்குன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. போக போக எல்லாமே சரியாயிரும். ஓகே, நான் இது தொடர்ந்து இனி அடுத்தடுத்துல என்னென்ன சம்பவங்கள் திமுக பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேற என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காருன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. லைட்டா என்டர்டெயின்மெண்ட் தான். ஓகேம்மா, நம்ம வெற்றிகரமாக நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி.